அண்மை செய்தி பார்த்து வருகிறோம். அண்மை செய்தி மயிலாடுதுறை மக்கள் சிறுத்தை குறித்து இனி அச்சப்பட வேண்டாம் என மாவட்ட காவல்துறை அறிவிப்பானதை வெளியிட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செல்லப்பா. வணக்கம் செல்லப்பா, விவரங்கள். வணக்கம் சுபா. மயிலாடுதுறை கடந்த 2ஆம் தேதி தென்பட்ட சிறுத்தை இன்றுடன் 10வது நாளாக வனத்துறை சார்பில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் தேடப்பட்டு வருகிறது. இறுதியாக சிறுத்தையின் கால் தடம் மற்றும் எச்சங்கள் கண்டறியப்பட்ட மயிலாடுதுறையிலிருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குத்தாலம் தாலுகா காஞ்சிவாய் பகுதி பேராவூர் கருப்பூர் பகுதியில் அந்த பகுதி மட்டும் இல்லாமல் தஞ்சாவூர் மாவட்ட பகுதியில் வனத்துறை தேடி வந்தாங்க. மேலும் கூண்டுகள்லாம் வைத்து வந்தாங்க. கடந்த 9ஆம் தேதி வரை 9ஆம் தேதிக்கு பிறகு சிறுத்தை நடமாட்டம் குறித்து எந்த தகவல் இல்லை என நேற்று அரியலூர் மாவட்டம் செந்துறை பகுதியில் சிறுத்தையோட நடமாட்டம் உள்ளதாக சிசிடிவி காட்சி வெளியானது. இதனால் மயிலாடுதுறை சுற்றி சென்ற சிறுத்தை அரியலூர் போயிருக்கலாம் என்று செய்திகள் வெளியாகின. இது சம்பந்தமாக மயிலாடுதுறை மாவட்ட காவல்துறை சார்பில் அரியலூர் பகுதிக்கு சிறுத்தை சென்றதால் மயிலாடுதுறை மாவட்ட மக்கள் இனி அச்சப்பட தேவையில்லை என்றும் மாவட்ட காவல்துறை சார்பில் சமூக வலைதளங்களை பதிவிட்டிருக்காங்க. நம்ம இது குறித்து மாவட்ட வனத்துறை அதிகாரியா அபிஷேக் தோமர் கேட்ட தொலைபேசி வாயிலாக கேட்டபோது 4 நாட்களாக சிறுத்தை குறித்து எந்த தடயங்களும் மயிலாடுதுறை பகுதியில் இல்லை என்றும் இதனால் சிறுத்தை இடம்பெயர்ந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்றும் சொல்லியிருக்காரு. மேலும் இப்பகுதி வைத்த கேமராக்களை தடயங்களை வைத்தும் ஒப்பிட்டு பார்ப்போம் என்றும் சொல்லியிருக்காரு. தற்போது மயிலாடுதுறை மாவட்டத்தில் 4 கூண்டுகளும் 20 கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் 2 கூண்டுகள் அரியலூர் மாவட்டத்துக்கு கொண்டு செல்ல உள்ளதாகவும் தெரிவிச்சிருக்காரு. மேலும் மயிலாடுதுறையில் இருக்க சிறுத்தையோட புகைப்படத்தையும் அரியலூரில் இருக்க சிசிடிவி காட்சியில் உள்ள புகைப்படத்தையும் ஒப்பிட்டு பார்த்து இரண்டுமே ஒரே மாதிரி இருந்தால் ஒருவேளை இந்த மயிலாடுதுறை தேடப்பட்ட சிறுத்தை அரியலூர் மாவட்டத்தில் சென்றிருக்கலாம் என்றும் கருதப்படும் என்றும் போட்டோ இன்னும் அரியலூர் மாவட்டத்திலிருந்து கிடைக்கப்பெறவில்லை என்றும் அவர் தற்போது தகவல் தெரிவிச்சிருக்காரு. இதனால் மயிலாடுதுறை மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் காவல்துறை சார்பிலையும் வனத்துறை சார்பிலையும் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. சுபா, விவரங்களுக்கு நன்றி செல்லப்பா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.